அதர்மம் ஆடிக்கொண்டே இருக்கும். தர்மம் அதை அமைதியாக வேடிக்கை பார்க்கும். காலம் அதை கணக்கெடுத்துட்டே இருக்கும். நேரம் வரும்போது ஆடும் அதர்மத்தை அழித்து அமைதியான தர்மத்தை அமர்த்தி விட்டு போயிடும். இதுவே காலதேவனின் தர்ம கணக்கு. ஓம் ஸ்ரீம் க்ளீம் குலதெய்வதா வசி வசி. இதை டெய்லி சொல்லுங்க. குலதெய்வம் உங்காத்திலேயே குடியிருக்கும். பாவங்களுக்கு எப்படியோ மன்னிப்பு கிடைத்து விடுகிறது. நியாயங்கள் தான் நிலுவையில் தொங்கின்னு இருக்கு. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறவன் தான் அதை பற்றி கவலைப்படணும். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே பிரச்சனை தானே. எதிரிங்கன்னு யாருமே கிடையாது. நான் யாரையும் அப்படி நினைக்க மாட்டேன். என்னை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் ஜாஸ்தி. யார் சுமையும் தாங்க யாரும் வரல. அவாவா லைஃப் அவளுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர், அதுக்கு ஆன்சர் எழுதத்தான் வந்திருக்கோம். என்னோடய சுமையெல்லாம் யாரும் தாங்க வேண்டாம். என் மேலே சுமையை ஏற்றி காயப்படாமல் இருந்தால், படுத்தாமல் இருந்தால் அதுவே போகும். நீங்கள் முயற்சி பண்ணி தோற்று போகிறீங்களா? அதுவும் ஒரு விதத்தில் வெற்றி தான். ஏன்னா அது அனுபவத்தை கற்றுத்தருவதால். உலகத்தில் உங்களை மாதிரி யாருமே கிடையாதுங்க. வேறு யாரும் இல்லை. அதனால் மற்றவங்களோட ஒப்பிட்டு வாழறத முதல்ல நிப்பாட்டுங்க. எப்பவுமே தவறான மனிதர்கள் தான் நமக்கு சரியான பாடங்களை கற்றுத்தருகிறார்கள். எங்களால் உருவங்களை மட்டும்தான் அழிக்க முடியும், அதோட நினைவுகளை அழிக்கவே முடியாது. போது அழத் தொடங்கின நாம் அழுதுண்டே தான் இருக்கோம். கண்களால் மட்டுமல்ல, சில சமயம் மனதாலும். சில இடங்களில் சில நேரங்களில் உங்களுக்காக உங்களால் வாதாடவோ பேசவோ முடியலன்னா அமைதியாக விலகிடுங்கோ. உங்களுக்கான நியாயத்தை இறைவன் நிச்சயமாக. நமக்கு நண்பனும் நாமே, பகைவனும் நாமே. எவன் ஒருவன் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறானோ அவன் தனக்குத்தானே நண்பனாவையான். யூ லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நானாக போய் யாரையும் வெறுக்க மாட்டேன்ப்பா. ஆனால் ஒரு தடவை வெறுத்துட்டேன்னு வச்சுக்கோங்கோ, திரும்பி கூட பார்க்க மாட்டேன். செத்தாலும் திரும்பி பார்க்க மாட்டேன். அப்படியே செத்து கிடந்தானா கரப்பாம்பூச்சி செத்து கிடந்த மாதிரி அவனை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஆண்டவனோட அழைப்பு வரும் வரை நமக்கு உழைப்பு அவசியம். இல்லாதவன் சொல்கிற உண்மையை விட இருக்கிறவன் சொல்கிற பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு அதிகம். வாழ்க்கையில் விலை கொடுத்தும் பெற முடியாத விஷயங்கள் என்ன தெரியுமா? நம்பிக்கை, நேர்மை, நல்ல குணம், பொது அறிவு, பொறுமை, அன்பு, நன்னெறி, நல்ல நடத்தை. இது எதுவுமே நீ பெற முடியாது. கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு செய். ஒரு நாள் உன் உழைப்பு உன்னை காப்பாற்றும். தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை, வாழ்த்துவோர் வழி சொல்லப் போவதும் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ, வாழ்வோ தாழ்வோ, தனித்து நில்லு.